நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஏரியா என்னம்மா? காட்டுப்பள்ளியா? காட்டுப்பள்ளி. இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் போகிற வழியில் இங்கே வந்து இறால் தடவுவாங்க. இது வந்து உப்பு தண்ணி இல்லையாம்மா? இது வந்து உப்பு தண்ணி, இது வந்து கடல் தண்ணி. அது உப்பு தண்ணி தான். ஸோ அங்கே வந்து போட்டு வச்சு வலை போடுறாங்க. இங்கே வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த அம்மா வந்து இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இவங்க வந்து காலங்காலமாக கையில் தடவி மீன் பிடிக்கிறவங்க. இன்றைக்கி இவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க மீன் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு அவங்க ஒரு பை வச்சுருக்காங்க. அது வந்து பனை ஓலையில் செஞ்ச ஒரு பை. அதில் இறாலை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க கேங்கை சார்ந்தவங்க இங்கே நிற்கிறாங்க. ஸோ இவங்க வர்றதுக்காக அவங்க நிற்கிறாங்க. இங்கே அவங்களையும் பார்ப்போம். எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பரி, ஆளுக்கு கையில் ஒரு பரி வச்சுருக்குறாங்க. மொத்தம் 5 அம்மாக்கள் இருக்காங்க. இப்போ வந்து ஆரம்பிக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு தேடி போகிறாங்க. எங்க போட்டுக்கிறாங்க, எங்க போட்டுக்கிறாங்க அப்படி போய் வரலாம் போக. அந்த மாத்து போட்டவா படிக்க வச்சா. நீங்க பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது உங்க வயசுல? ரெண்டாவது பட்சமே போறோம் எப்பா. அப்போ சிலேட்ல கொடுப்பாங்க எப்பா, ஏத சொல்லி இல்லையே கல் ஸ்லேட்டு, அதான் சிலேட்டு அதுல ஏத சொல்லுவாரு அந்த சாரு. அது வச்சு ஏதணும். ஐயோ எங்க அப்பா அம்மா திட்டினேன், 2வதுனா படிக்க வச்சிங்களா எங்களை. எங்கன்னா அவங்களை கேட்கத்தால படிச்சுட்டு நம்மளே ஓத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லியாப்பா எந்த ஊருக்கு போகணும் ஏமா அவங்கள படிக்கும். இப்போ எல்லாமே உள்ளே இறங்க போகிறாங்க. உள்ளே இறங்கி இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து இறால் பிடிப்பாங்களாம். நம்மளால் எவ்வளோ நேரம் இவங்க பிடிக்கிறத பார்க்க முடியுதோ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். நீர் பார்க்குறதுக்கு சேராக தான் இருக்குது. சேரு தான் இல்லையா? சேரு தான். தடவிட்டே போகணும். இஷ்டமான தொழிலுங்க இது. பார்த்துமா இங்கேருந்து ஆரம்பிச்சிடறாங்க பாருங்கள். பிடிச்சிட்டாங்க, அந்த அம்மா பிடிச்சிட்டாங்க ஒரு இறாவை. உள்ளே இறங்கின உடனே எல்லாருக்குமே இறால் கிடைக்கிது. சின்ன சின்ன இறால்களாக மாட்டுது. போய் களைச்சி பிடிக்கிறாங்க. பாருங்கள், பிடிச்சி உள்ளே போடுறாங்களா. அப்படியே தடவிக்கிட்டு அவங்க அங்கே வரைக்கும் வரணுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 200 300 கிடைக்கும் அப்படின்றாங்க. வாழ்வியல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதில்ல. எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை பாருங்கள். இதை பொழுதுபோக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுவே வாழ்வியலாக வச்சு இதுதான் வாழ்வாதாரமாக வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவங்க இதுதான் வாழ்வாதாரமாக இருக்கிறவங்க. எல்லாருக்குமே கிடைக்கிது, இறால்கள் வந்து கிடைக்கிது. யாருமே தடவிக்கிட்டு சும்மா போகவே இல்லை. இறால்கள் கிடைக்கிது, ஆனால் பெரிய இறால்கள் கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன இறால்கள், குட்டி இறால்களாக கிடைக்கிது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இறங்கின வேகத்தில் நிறைய இறால்கள் பிடிச்சாங்க. போக போக இறால்கள் அவங்க கையில் மாட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தெரிச்சு விழுதே அவங்க முன்னாடியே. அந்த பை இருக்குல்ல, அவங்க அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பையை வாயில் கடிச்சிக்கிட்டே அவங்க எவ்வளோ தூரம் பிடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் வாயில் கடிச்சிக்கிட்டே போகணும். ரிலாக்ஸ் பண்ணும்போது கையில் எடுத்துக்கிடுவாங்க. மற்ற டைம் வந்து வாயில் கடிச்சிக்கிட்டே போகணும். யோசிச்சு பாருங்கள் நிலமையை. நம்ம ஏதாவது ஒரு சின்ன பொருளை வாயில் கடிச்சிருந்தால ஒரு மாதிரி உமிழ் நீர் மாதிரி எச்சி சுரக்க ஆரம்பிச்சிடும்.
அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க கடந்து போகணும். கடந்து போனால் மட்டுமே இன்றைக்கான வாழ்வாதாரத்துக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்க முடியும் அவங்க. இப்போ வந்து இடுப்பில் சொருக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பெட்டி வச்சுருக்காங்க. இந்த 2 அம்மாவும் இடுப்பில் சொருகிக்கிட்டாங்க. அந்த இடுப்பில் கயிறு மாதிரி கட்டி அதில் சொருகிக்கிட்டாங்க. அவங்க 3 பேர் இன்னும் வாயிலே வச்சுருக்காங்க. போக 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 அவங்களும் அப்படியே இடம் மாற்றிக்கிடுவாங்க. நண்டு போடுறதுக்கு ஒரு பை, இறால் போடுறதுக்கு ஒரு பை. நண்டு இதில் பிடிக்கிறாங்க. இதுலேயும் இந்த நண்டு நிறையா இருக்கா? இந்த பச்சைக்கால் நண்டுலாம் அங்கே நிறையா இருக்குது, பிடிக்கிறாங்க. அப்பப்போ எந்திரிச்சு இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி எப்படி நடந்து வந்துக்கிறாங்க. ஏன்னா இதில் நடக்கும்போது உள்ளே முட்டி போட்டே தவந்துக்கிட்டே போகிறாங்க இல்லையா, அப்படியே குதிங்கால் வச்சு நடந்து போகிறாங்க. இதில் வந்து ஏதாவது பாட்டிலோட எவனாவது பாட்டிலில் உடச்சி உள்ளே வச்சுருந்தான் அப்படின்னா மிகப்பெரிய சாதாரத்தை உண்டு பண்ணிடும். அவங்களோட வாழ்வாதாரத்தையே முடக்கிற அளவுக்கு போகும். ஏன்னா பீங்காலாம் குத்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். பீங்காலில் உள்ளே கிடந்து இரும்பு ஏதாவது குத்துனாலோ, இல்லை அப்படின்னா உள்ளே தண்ணியில் ஏதாவது விஷங்கள், தண்ணி வந்து கெட்டு போயிருந்தாலோ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணும். தரை நல்லா கிளியராக இருந்தது அப்படின்னா அதில் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, எந்திரிச்சு முன்னாடி வந்துடுறாங்க. இதெல்லாம் தரை நல்லா தெளிவாக தெரியுது. இவங்க இருக்கிற இடத்துல வந்து பள்ளம், அதனால் முன்னாடி வந்துருக்குறாங்க. அவங்களும் அப்படி தான் எந்திரிச்சு வராங்க பாருங்கள். இவங்க எல்லாருக்குமே தெரியுது இறால் எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல இருக்காது அப்படின்றத கரெக்டாக கணிக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து இறாலை தடவி பிடிச்சி டைமை வேஸ்ட் பண்ணுறத விட கரெக்டாக அந்த இடத்த பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே எல்லோரும் எந்திரிக்காங்க பாருங்கள். எந்திரிச்சு அப்படியே அடுத்த இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 40 வருஷம் அனுபவம் இருக்குது இந்த இறால் பிடிக்கிறதுல. அப்போ பார்த்துக்கோங்க, சிங்கப்பெண்கள் இவங்க தான். அப்படியே பாஸ் பண்ணி அங்கே போகிறாங்க பாருங்கள். இப்போ மணி 10 தான் ஆகுது. இவங்க கரைக்கு வர 2 மணி ஆகும். எப்படியும் அந்த எண்டு வரைக்கும் வருவாங்க. அப்படியே தடவிக்கிட்டு இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.